நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு ஷாலினி அண்ணியோட பர்த்டே. என்ன ஷாலினி பரிமாவோட பர்த்டேவா? ஓ காட், அவங்களுக்கு நம்ம மறக்க முடியாத பார்ட்டி ஏதாவது வைக்கணும். வேணாம், பார்ட்டி எதுவும் தேவையில்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, கரண் பத்தின கவலை இன்னும் அத்தையோட மனசை விட்டு விலகல. அதனால இப்போதைக்கு பார்ட்டி எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வேற வருவாங்க, அத்தை மனசு கஷ்டப்படும். அப்புறம் இது சரியும் இல்லை. ஸோ விஸ்வா, நீ சொல்றதும் சரிதானா? இது அத்தையோட பர்த்டே, பெரிய அக்கேஷன் வேற, பெருசா ஏதாவது பண்ணுண்டா? எனக்கு என்ன தோணுதுன்னா, தாமு சண்டிகர் ட்ரெயின் ஏறி மாலதியை தான் பார்க்க போயிருப்பான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். வணக்கம் பாட்டி. ஆமாடி மாலதி, நீ தாமுகிட்ட ஏதாவது பேசுனியா? ஆமா பாட்டி, நேத்திக்கு பேசினேன். நேத்திக்கு இல்லம்மா, இன்னைக்கு பேசுனியா? அவ மார்க்கெட்டுக்கு போய் பழம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் திரும்பி வரல. அடடா பாட்டி, தாமு ஒரு சின்ன குழந்தையிலேயே தொலைஞ்சு போறதுக்கு அவன் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்திட்டு இருப்பான், அவ்வளவுதான். இல்லன்னா அந்த பொண்ணு சுமத்தி இருக்கால, அவளை கூட்டிட்டு எங்கேயாவது மூவிக்கு போயிருப்பான். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அவன் வந்துருவான். சரி மாலதி. இந்த தாமு இருக்கான்னு எல்லாருக்கும் டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பான். எங்க போய் தொலைஞ்சாரே தெரியல. மாலதி, மறுபடியும் தாமு என்ன பண்ணா? அக்கா, இந்த தாமு என்ன பண்ணா தெரியுமா? எங்கேயோ ஊர் சுத்திட்டு இருக்கான் போல இருக்கு. ஆனா வீட்ல யார்கிட்ட எதுவுமே சொல்லாம போயிட்டான். சொல்லாம போயிட்டானா? எங்க போனா யார்கிட்டயும் சொல்லாம? யாருக்கும் தெரியாம எப்படி அவன்? இப்ப நீயும் பாட்டி மாதிரி கவலைப்பட ஆரம்பிக்காத. தாமுக்கு இந்த ரிஷிகேஷ்ல இருக்கிற எல்லா சந்து போது நல்லா தெரியும்க்கா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது ஜாலியா இருக்கலாம்னு வெளியில போயிருப்பான். ஆனா இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரியம்மா அக்கா உங்க பர்த்டே வரப்போது, நீ அத பத்தி யோசி. ஆன்ட்டியோட மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது செய்யணும். அப்புறம் நம்மளுக்கும் தான். இந்த பர்த்டே அப்போ பெரியம்மா சோகமா இருக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்? ஆமாங்கா, நம்ம பெரியம்மாவோட மனசுல இருக்கிற துக்கத்தை போக்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். அதான் எப்படி? அதத்தான் யோசிக்கணுங்கிற. யோசி. ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன சொல்றேக்கா? ஆனா இதுக்காக நமக்கு மாமா அண்ட் விஸ்வாவோட ஹெல்ப் தேவைப்படும். அப்புறம் பாருங்க, அந்த அண்ணன் தம்பிங்களும் இந்த அக்கா தங்கச்சிங்களும் என்ன பண்ண போறோன்னு. சரி, இந்த அண்ணன் தம்பிங்க எங்க இருக்காங்க? வாங்க போய் பார்க்கலாம். மாலதி, எவ்வளவு நாள் கழிச்சு உன்னோட முகத்துல இந்த சந்தோஷத்தை என்னால பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு. அப்புறம் இந்த ஸ்மைல் இருக்குல்ல, இது வாழ்க்கை பூரா மறையவே மறையாது. விஸ்வாவும் விடுதலையே வந்துட்டான், என் அக்காவும் சேஃப் ஆயிட்டா. இதை விட எனக்கு வேற எது வேணும்? என்னோட எல்லா டென்ஷனும் போயே போச்சு. இனிமே என் கவலை எல்லாம் பெரியம்மாவை பத்தி தான். அப்புறம் நாம பெரியம்மாவோட முகத்துல சந்தோஷத்தை வர வச்சே தீரணும். ஆமா, அது நீங்க விஸ்வா, மாமா இங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. விஸ்வா போன் வை ப்ளீஸ். என்னாச்சு? நானும் அக்காவும் சேர்ந்து பெரியம்மாவோட பர்த்டேக்கு ஒரு சூப்பர் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். கேக்குறியா? இவ்ளோ சத்தமா சொன்னேன்னு வச்சுக்க, அத்தை காதுல விழுந்துரும். அப்புறம் மொத்த பிளானும் புஸ்ன்னு போயிடும். புரிஞ்சதா? சரி, ஓகே ஓகே. நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, பெரியம்மாவோட பர்த்டே பிளான் உண்மையிலேயே ரொம்ப சாலிடான பிளான். இப்ப நமக்கு பெரியம்மாவோட பழைய மொமெண்ட்ஸ் தேவைப்படுது. அதாவது அவங்களோட ஹாப்பி மொமெண்ட்ஸ். யூ மீன் ஹாப்பி ஆல்பம்? கரெக்ட்டா சொன்ன. சரி, அந்த ஆல்பம் எங்க இருக்கு? ஆல்பம் ஸ்டோர் ரூம்ல இருக்கும். சரி, அதை வச்சு என்ன பண்ண போற? மாமா அத சொல்லிட்டு அப்புறம் சர்ப்ரைஸ் எங்க இருக்கும்? அதோட உங்க ரெண்டு பேருக்கு ஒரு மேஜர் ரோல் ஒன்னு இருக்கு. என்ன? நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணி பெரியம்மாவை கொஞ்ச நேரத்துக்கு எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகணும். அப்பதான் நாங்க இங்கே இருந்து பெரியம்மாவோட பர்த்டேக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், பெரியம்மா கிட்ட போய் யாரும் அவங்களோட பர்த்டேவை ஞாபகமே படுத்த கூடாது. அவங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கணும். ஒரே ஒரு பாம் தான், அதை நல்லா வெடிக்கணும். ஓகே, புரிஞ்சிடுச்சு. மிஷன் ஆன். இப்போ இவனுக்கு புரிஞ்சிருச்சுனா எனக்கும் புரிஞ்சிருச்சு. எனக்கும் புரிஞ்சிடுச்சு.
அத்தை அத வந்து நான் என்ன நினைச்சேன்னா கோயிலுக்கு போலான்னு பார்த்தேன். உங்களையும் கூட்டு போலாமான்னு யோசிக்கிறேன். இல்ல வேண்டாம் வினய், நேத்து தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஒரு வேலை பண்ணு, நீ போயிட்டு வாயே. சரிங்க அத்தை. வேணும்னா நம்ம ஷாப்பிங் போலாமா அத்தை? ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு லீவ். அதான் அதுவும் இல்லாம நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல. அதனால லீவும் இருக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஷாப்பிங் போலாமே. உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரேன் அத்தை. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி போலாம். அப்பாடா. இல்ல அங்க யாரும் இல்ல. அது இந்த அசோக் இருக்கான்ல, நான் வரும்போதே அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் டிவி வால்யூமை கம்மி பண்றான்னு. அவன் சொல்றதே வர வர கேட்கவே மாட்டான். சரி நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். நீங்க கீழே வந்துருங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே. வாங்க வாங்க வாங்க, பாத்திர போறாங்க வாங்க. வாங்கத்த சீக்கிரம். என்ன பொறுமையா வரீங்க? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுல. என்னாச்சு? ஜீவிதா, நானும் அத்தையும் ஷாப்பிங் போறோம். மாமா 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 மாமா, என்ன நீங்க ஷாப்பிங் தானே போயிட்டு இருக்கீங்க? மாமா உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் கொடுத்திருந்தல, என்ன வாங்கணும் ஞாபகம் இருக்குல்ல? எல்லா பொருளையும் செலக்ட் பண்ணி வாங்கணும். சரி விடு மாலதி, வாங்க அத்தை நம்ம போலாம். வினய், எனக்காக ஒரு கம்மல் வாங்கிட்டு வாங்க, அந்த சாரிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி. சரிமா. வினய் வினய், இப்ப நீ மார்க்கெட் போறல, வரும்போது எனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாமா வாங்க. மாமா ப்ளீஸ். கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். ஆனா என்னது? எனக்காகவும் ஒன்னு வாங்கிட்டு வாங்க. அது என்னது? தம்பிள்ஸ். சரி சரி சரி. ஒரு நிமிஷம். இவங்க ஏன் இப்படி கியூல நிக்கறாங்க? என்ன? என்னமோ நம்ம கிளம்பணும்னு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்லைங்க அப்படியே ஒண்ணு இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் அந்த மாதிரி எதுவும் இல்ல. அட அவங்க எங்கயாவது நின்று போறாங்க. நம்ம போலாம் வாங்க. பை. ஓகே. ஏன்பா உங்க நாலு பேருக்கு நடி கூடவா தெரியாது? அவங்க ரெண்டு பேர் திரும்ப வரதுக்கு முன்னாடி நாம எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் பண்ணி முடிச்சாச்சு. That's right. ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன பண்ணனும் நீங்க யோசிங்க. நான் உள்ள போய் வேலைய பார்க்கறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்னு யோசிக்க போறேன். வீடு முழுக்க டெக்கரேட் பண்ண போறேன். மியூசிக் இதுல யோசிக்க என்ன இருக்கு? பெரியமாக்கு கசல்னா ரொம்ப பிடிக்கும், சோ நம்ம அதே ப்ளே பண்ணலாம். எஸ். அக்கா பர்த்டே அதுமா கசல்ஸா ப்ளே பண்ணனும். அப்போ உனக்கு என்ன வேணும்? ஹிப் ஹாப் வேணுமா? இடியட். வேற ஏதாவது சூஸ் பண்ணலாம், ஆனா அவங்க டேஸ்ட் வேணாம், நம்ம டேஸ்ட் வேண்டாம். ஓகே. இப்போ குக்கிங் மாஸ்டர் ஜீவிதா சீக்கிரமா போயாகணும். ஏன்னா அவ டேஸ்டியான கேக் பண்ண போறா. ஒரு நிமிஷம் இல்ல, நான் இதுக்கு இருக்கேன். நான் தான் கேக் பண்ண போறேன். நீ நீ வேணாம். நீ எதுக்கு மாலதி பண்ணணும்? நான் இருக்கல, நானே பண்றேன். நீயே பண்ணணும். அட என்னக்கா நீ என் திறமையை தேவையில்லாம கம்மி எடை போடுறத? நான் பண்ண போற கேக்க நீங்க விடாம சாப்பிட்டே தெரியும் மாலதி. இந்த வாட்டி நானே பண்றேன், சரியா? பண்ணட்டும். ஒரு நிமிஷம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் கேக் பண்ண போறதை ஏன் தடுக்கறீங்க? ஒருவேளை நான் கேக் பண்ணா அது சாப்பிடுறதுக்கு கேவலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ இது என்னோட தன்மான பிரச்சனை. கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கே தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேக் செய்யறதுல ஒரு பெரிய விஷயமா என்ன? அக்கா எத்தனை வாட்டி பண்ணும்போது நான் பாத்திருக்கேன். மைதா. எஸ். அண்ணி, மாலதிக்கு ஒரு குழம்பு கூட வைக்க தெரியாது. இந்த கேக் எப்படி தான் பண்ண போறாளோ? இப்போ ஒரு அருமையான கேக்க நான் பண்ண போறேன். அட என்ன இது காஞ்சு போன மாதிரி இருக்கு. பால் ஊத்தணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? இதையும் மறந்துட்டேன்.
மாலதி என்ன? இங்க வா. இரு வர. மாலதி என்னாச்சு உனக்கு? மாலதி, இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த ப்ளூ லைட்டை எங்க வைக்கிறது, ஒயிட்டை எங்க வைக்கிறதுன்னு. ஐ மீன், வால்ல ப்ளூ வைக்கவா இல்ல ஒயிட் வைக்கவா? எதை எங்க வைக்கணும்னு நீயே சொல்லு. ப்ளூவா ஒயிட்டா நீயே சொல்லு. என்னாச்சு வினய்? அடிக்கடி போனை பார்த்துட்டு இருக்க. ஏதாவது அர்ஜென்ட் கால் வர வேண்டியிருக்கா? அது ஒன்றும் இல்லை அத்தை, நான் டைம் பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? சரி சரி. அந்த செக்ஷன் பார்த்துட்டோம்ல? ஆமா அத்தை. மாலதி, நீ எல்லாத்தையும் போட்டிருக்க. ஆனா வெண்ணெய் போடுறதுக்கு மட்டும் மறந்துட்ட. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானே போட்டுறேன். இப்போ ஓகே, இதையே போடு. புரியுதா? இப்போ நான் என் வேலையை பார்க்கறேன், நீ ஓட. மாலதி நில்லு நில்லு நில்லு. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒருவேளை வால்ல ஒயிட் லைட் போட்டு விண்டோக்கு ப்ளூ லைட் போட்டா அது எப்படி இருக்கும்? விஷ்வா, இந்த டெக்கரேஷன்ஸ் பத்தில உனக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அதான் செவத்தோட கலர்ஸ் பார்த்தல, அதுல ஒயிட் லைட்ஸ் எப்படி போட முடியும்? ஓகே, அப்போ ப்ளூ லைட்ட விண்டோல போடுறேன், இல்ல வால்ல போடுறேன். அப்புறம் ஒயிட் லைட்ஸ் விண்டோல. ஓகே, பை பை. வினய், போதும், வீட்டுக்கு போலாம் வா. என்னது வீட்டுக்கா இவ்வளோ சீக்கிரங்க? நம்ம நிறைய ஷாப்பிங் முடிச்சிட்டோம். எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்குப்பா. அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, மேலே ஒரு நல்ல ஜுவல்லரி ஷாப் இருக்கு. ஜீவிதா ஒரு ஜுவல் வாங்கணும்னு சொன்னா. ஓ, அப்ப நீ ஜீவிதாவெல்லாம் கூட கூட்டிட்டு வந்திருக்கணும். தேவையில்லாம நான் உங்க கூட வந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை அத்தை, ஜீவிதாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு பார்த்தேன். உங்களை விட நல்ல ஜுவல் செலக்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ். இது வரைக்கும் நீ எதையாவது கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்ப மட்டும் என்ன, வா. வாங்கத்த. நைஸ். ஓகே, பெரியம்மா வரதுக்குள்ள கேக்க ரெடி பண்ணி ஆகணும். சீக்கிரம் ரெடி பண்ணணும்னா நான் இத ஃபுல் டெம்பரேச்சர்ல வைக்க போறேன். என்ன ஃபுல் டெம்பரேச்சரா? ஹனி, ஒண்ணு மட்டும் நிச்சயம், கேக்கு கண்டிப்பா கருகி போயிடும். என்ன பண்றது? ஐடியா என்ன? மாலதி, அட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு லைட் போடுற வேலை தானே கொடுத்திருக்கேன். ஒழுங்கா அதை போய் பாரு. மாலதி, என் உண்மையான லைட்டே நீதான். நீ என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் எப்பவுமே பிரகாசமா காட்டுவ. விஷ்வா, நீ ரொமான்ஸ் பண்ற நேரத்துல கராத்தே மாஸ்டரா மாறிடுவ. அப்புறம் வீட்ல எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியும்ல. இப்போ உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? அது என்னன்னா, மனசு ஒரு குழந்தை மாதிரி, அது எப்ப வேணாலும் ஆசைப்படும். ஆக்சுவலா உன் மனசு ஒண்ணு குழந்தை மனசு இல்ல. நீ இதெல்லாம் வேணும்னு பண்ற. உன் பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நீ பிளான்? வந்து என்ன டைவர்ட் பண்ற மாதிரி பண்ணி என்னோட கேக்க கெட்டு போக வைக்கணும். அதாவது உன் பிளான். போய் சொல்லாத. அப்படியா? சரி, நான் கிளம்புறேன். நான் உன் மூட கிரியேட் பண்ணலான்னு வந்தேன். நான் கிளம்புறேன். ஆனா உன்னோட கேக்கு கெட்டு போச்சுன்னா என்ன கேட்காத. பாய். என்னாச்சு இவனுக்கு? ஏன் திடீர்னு வித்தியாசமா நடந்துக்கிறான்? சரியான கிராக். மாலதி பண்ண ஸ்பெஷல் கேக் ரெடி. வினய், இந்த நெக்லஸ பாத்தியா? இது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஜீவிதாக்கு எது பிடிக்கும்னா இந்த நெக்லஸ், இந்த மாதிரி தான் அவளுக்கு பிடிக்கும். இல்லைங்க அத்தை, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே எடுங்க, அதான் கரெக்டா இருக்கும். போட்டுக்க போறது அவதானே, அவளுக்கு நிச்சயம் இதுதான் பிடிக்கும். யாருக்கு வேணா எது வேணா பிடிக்கட்டும். எதுக்கும் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, போட்டு பாருங்க. என்ன வினய், நீ எனக்காக வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்க? ஜீவிதாக்கு தானே வாங்குற? இதை வாங்குறது உங்களுக்காக தானே. என்ன சொன்ன? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ ஓகே. அண்ணா, இதை உடனே பேக் பண்ணுங்க. ஆனா ஜீவிதாக்கு அவளுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ஓகே.
கண்டிப்பா என்ன மாட்ட விட போறீங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, அத்தையோட அறைக்குள்ள நுழையிறது பெண் சிங்கத்தோட கூண்டுக்குள்ள போற மாதிரி. நாம மாட்டினோம், அவ்வளவுதான். அதெல்லாம் மாட்ட மாட்டோம் விஸ்வா. நல்ல வார்த்தையா பேசு. அப்படியா? பெரியம்மா வீட்டுக்கு வரதுக்குள்ள நாம அந்த ஆல்பத்தை இங்க இருந்து எடுத்தே ஆகணும். ஓகே, ஃபாலோ மீ. எஸ். விஸ்வா, ஆ? நீ அந்த பக்கம் தேடு. ஓகே அக்கா, நீ அந்த பக்கம் தேடு. நான் இந்த பக்கம். ஓகே. போடா. நாம எடுத்த இந்த நெக்லஸ் ஜீவிதாக்கு பிடிக்குமோ என்னவோ. ஏன்னா என்னோட ஜெனரேஷன் சாய்ஸ் வேற, அவ ஜெனரேஷன் சாய்ஸ் வேறல்ல. நீங்க என்ன நம்புங்க அத்தை, கண்டிப்பா ஜீவிதாக்கு இந்த ஜுவல் ரொம்ப பிடிக்கும். அது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நிச்சயம் தெரிஞ்சிடும். சரி, நாம வீட்டுக்கு போலாம். அப்ப என்னது இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. அதனால காஃபி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமே, எப்படி? வினய், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ். இன்ஃபேக்ட் காஃபி சாப்பிட்டா தெம்பு தன்னால வரும், வாங்க. யூ ஆர் ரைட், வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. விஸ்வா, அண்ணி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தேடிக்கிட்டு இருக்கேன். ஆல்பம் அதுக்குள்ளே இருக்க போகுது. ஓகே ஓகே, சாரி சாரி சாரி. வினய் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க வினய். ஜீவிதா, எங்க ஷாப்பிங்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அதையே தடுக்க முடியாது. நாங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஓகே? இல்ல வினய், நீங்க நாங்க இப்பதான் ஆல்பம் தேடவே ஆரம்பிச்சிருக்கோம். அட, இன்னுமா ஆல்பத்தை தேடிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் தேடு. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா தேடுங்க. என்னால இதுக்கு மேல அவங்கள தடுக்க முடியாது. வா வினய், நம்ம வீட்டுக்கு போலாம். வந்து அத்தை, காஃபி பார்சல் வண்டியில போகும்போது குடிச்சுக்கலாம். இப்ப வீட்டுக்கு போலாம், வா. அத்தை அத்தை, வா, நான் வினய், என்ன சொல்றேன்னா, போலாம். நாங்க எப்ப வேணாலும் வந்துருவோம். என்னாச்சு? வினய் என்ன சொன்னார்னா, அவரும் பெரியம்மாவும் எப்ப வேணா வீட்டுக்கு வருவாங்களா? அச்சோ, இப்ப என்ன பண்றது? அத்தை, இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. எல்லாரும் கேளுங்க, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன வினய்? அண்ணி, அதுக்குள்ள ஷாப்பிங் முடிச்சிட்டீங்களா? ஆமா, ஏன்? இல்ல சீக்கிரம் வந்துட்டீங்களே, அதான் கேட்டேன். ஆமா, ஷாப்பிங் முடிஞ்சு போச்சு, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டோம். ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். அத்தை, ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? எங்க போறீங்க? வினய், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? நான் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன இப்போ? அது மேல ரூமுக்கு போறீங்களா? மேல மேலையா? மேல எதுக்காக போனோம்? மேல ஒரே புழுக்கமா இருக்கும். நாம 2 பேரும் இப்படி சோஃபால உட்காரலாமே. இங்க உட்காரலாம், வாங்க. வாங்க. இல்ல வினய், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். I need to take rest. That's it. நான் மேல அத்தை, போறேன். நீங்க பாட்டு என்ன பண்றீங்க? சீக்கிரம் இந்த இதுல வை. ஒரு வேலை பண்ணலாம், சீக்கிரமா வெளில போயிடுவோம், இல்லன்னா மாட்டிப்போம். வாங்க. அம்மா வினய், அப்பா மலத்தி நம்ம இங்க இருந்து போயிடலாம். வா, அவன் வா. சொல்றது. அட இல்லக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் தேடலாம். நமக்கு அந்த ஆல்பம் ரொம்ப முக்கியம். ஓகே. அத்தை, ஆ? அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 2 பேரும் இப்படி ஹால்ல உட்கார்ந்து சூடா ஒரு கப் டீ சாப்பிடலாமே. அத்தை, நம்ம இல்ல, வேண்டாம், மேல போய் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நான் உங்க கூட மனசு விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நம்ம கீழ வினய், உட்கார்ந்து what's wrong with you? நாள் பூரா நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் இருந்தோம். 4 மணி நேரம் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிருக்கோம். வேற என்ன வேணும்? அண்ணி அதுக்கு இல்ல அத்தை. அது வந்து தருண் அருமை இஞ்சி டீ போட்டு வச்சிருக்கான். நீங்க அந்த டீ சாப்பிட்டீங்கன்னா டயர்ட்னஸ் இல்ல, போயிடும். நீ எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். அண்ணி இருங்க. காஃபி. உங்களுக்கு Black காஃபி ரொம்ப பிடிக்கும்ல, நான் போய் கொண்டு வந்துடுறேன். காஞ்சனா, எனக்கு இப்போதைக்கு ரெஸ்ட் மட்டும் தான் வேணும். ப்ளீஸ், கொஞ்ச நேரம், கொஞ்ச அத்தை, ஒரு நேரம். டீ, ஒரே ஒரு டீ சாப்பிட்டு போலாம். என்ன நான் என்ன பண்றது? பண்றீங்க? அத்தை, இங்க பாருங்க மாலதி, விஸ்வா, எதை எங்க எடுத்தமோ அதை அங்கேயே வச்சிடலாம். சரியா? இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? என்ன? ஆல்பம் கிடைச்சிருச்சு. சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க. அத்தை, இது ரொம்ப வினய், அருமையான நான் அப்புறம் நாவல். படிச்சுக்கிறேன். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். வினய், நான் சொல்றத கேளு. சரி, சொல்லுங்க. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ஆமா. ப்ளீஸ். அதனால தான் நான் லாஸ்ட் டைம் கூட பெரியம்மாவோட பழைய ஆல்பத்தை எடுக்கும்போது தான் நான் உங்ககிட்ட பிடிபட்டேன் தெரியுமா? ஆ. அதனால தான் சொல்றேன், இந்த கிளம்பலாமா? நீங்க எல்லாரும் என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, ஆக்சுவலி வினய், நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. நான் இல்லாதப்போ என்னோட ரூம்ல நீங்க எல்லாரும்
அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?